இந்த கந்தர் அனுபூதியை 3 விதமாக பிரிக்கலாம். இதுல சாத்திரம், அதாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பரம சத்தியங்கள், அல்டிமேட் ட்ரூத்ஸ், அத சொல்றார். ஸ்தோத்திரம், சுப்பிரமணிய பக்தியை நமக்குள் பொங்க வைக்கின்ற ஸ்தோத்திரம். ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. ஒரு வார்த்தை எந்த உணர்விலிருந்து வருகிறதோ, வந்து உங்கள் உணர்வின் மீது விழுகிறதோ, அந்த வார்த்தைக்கு எந்த உணர்விலிருந்து வருகிறதோ அதே உணர்விற்கு உங்களை கொண்டு செல்லும் சக்தி உண்டு. அதனாலதான் திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னா, உருகி உருகி உயர் பரமபக்தியிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள்ன்றதால அதை உள்வாங்கினீங்கன்னா உங்களையும் அதே பரமபக்திக்குள் கொண்டு செல்லும் சக்தி திருவாசகத்துக்குண்டு. அதே போல்தான் இங்க இந்த கந்தர் அனுபூதியிலும் அருணகிரிநாத பெருமான் பக்தியின் பயனாம் சாயுச்ச நிலை கந்தர் அனுபூதோ, கந்த பக்தி, ஸ்கந்த பக்தியோட பலன் என்னன்னா கந்தனோடு ஒன்றி போய் கந்தர் அனுபூதி காணல், அனுபூதி அடைதல். அந்த அனுபூதி அடைந்த முடிந்த முடிவான அனுபூதி அடைந்த சித்த பக்தி, அடைய வேண்டியதை அடைந்து விட்ட மெச்சூடான முதிர்ந்த பக்தி,